தோசை, இட்லி, பூரி, சப்பாத்திக்கெல்லாம் இந்த மாதிரி சிம்பிளான தக்காளி குழம்பு பண்ணலாமா? தேங்காய், பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, கிராம்பு பவுட்ரு நீங்கள் இது மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம், இல்லை தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி வந்து ஒரு 7 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா புளிப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார்லேயே பார்த்தீங்கன்னா 4-5 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா அரைச்சி வச்சுட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா தக்காளி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க, ஏன்னா இது கெட்டியாகும். ஸோ தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கினீங்கன்னா சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.